ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் எப்சன் பிரிண்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு காப்பி ஏதாவது ஜெராக்ஸ் எடுக்கணும்னா ஸ்கேன் பண்ணி ஏதாவது எடுக்கணும்னா இது மேலே வச்சோம்னா ஸ்கேன் பண்ணி எடுக்கும். ஸ்கேன் பண்ணுறது அது. இது வந்துட்டு எதுக்காகனா பேப்பர் ஜாம் கீழே ஆயிடுச்சுன்னா, அதாவது பேப்பர் வந்துட்டு பாதி தூரம் வந்துட்டு பாதியோட நின்றுக்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஜாம் ஆயிடுச்சுன்னா அதை எடுக்கிறதுக்காக இந்த இடம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா, ஜாம் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை, நம்மளே எடுத்துக்கலாம், ஆளுங்களை கூப்பிட தேவையில்லை. இது வந்துட்டு பேப்பர் வெளியே வர இடம், இது பேப்பர் மேலே போகிற இடம் வந்துட்டு அது மேலே, இது பேப்பர் வெளியே வர இடம். ஓகே, இதில் தான் வந்துட்டு இங்க் ஊற்றுவாங்க. இங்க் காமிக்கிறேன் கொஞ்சம். இதில் தான் இங்க் ஊற்றுவாங்க. இதை ஓப்பன் பண்ணோம்னா இங்க் ஊற்றலாம். நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இருக்கனால நம்ம கரெக்டாக நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியல. அடுத்த டைம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது பேப்பர் போடுற இடம். பேப்பர் அங்கே மேலே தான் வைப்போம், கீழே வரும். ஓகேவா, இது மாதிரிலாம் நிறைய வீடியோ பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணி வைங்க. இது எதுக்காக மூடுறோம்னா, இந்த பேப்பர் அதாவது க்ளோஸ் பண்ணும்போது நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு அது இதை க்ளோஸ் பண்ணிடணும். இல்லாட்டி அதில் ஏதோ ஒரு பென்சில், பேப்பர், ஷாப்பீஸ் இது மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா ரிப்பேர் ஆயிரும். அதனால் எப்பயுமே க்ளோஸ் பண்ணும்போது அந்த பேக் சைடும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதாவது பேப்பர் இன்சைட் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க, பேப்பர் அவுட் சைடு வர இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.